சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. எடப்பாடி என்னுடைய நண்பர்கிட்ட பேசிருக்கலாமே சார். இதை டிபேட்டே ஆக்காதீங்க. நான் நண்பர்கிட்ட பேசாம இருப்பேன்னா சொல்லாம அதெல்லாம் விட்டுடுங்க. நான் எல்லா வகையிலும் எடப்பாடிக்கு நல்லது வரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு. இது நல்லதா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது? இதை வெளியே சொல்லலேன்னு வைங்க, நானும் இது சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் என் மேலேயும் வருத்தப்பா இருப்பான். வரலாறு அப்படி பதிவாயிடும். ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஊத வேண்டிய சங்க ஊதியாச்சு. வெடிகிற போது வெடியட்டும். நான் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு என்னாலான ஒரு விஷயத்தை சொல்றேன். 11 to 15% ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. 15ல இருந்து தான் திமுகவினுடைய தேர்தல் வாக்கே தொடங்குதுன்றாங்க. எல்லா தொகுதியிலையும் அதை முதல்ல புரிஞ்சு, அது எல்லா இதுதான் மித்து. ஒரு மாயை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் 15% இருந்து தான் வருதா? பிஜேபிங்கிற கட்சியை ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பரதேசி பண்டாரம்னு சொன்ன கலைஞரே 5 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இடம்பெற்று பிஜேபியினுடைய கரத்தை வலுப்படுத்தி கட்சி நடத்தி இருக்காருன்னா, எண்ணத்தை, தேர்தல் சாணக்கியத்தனத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். பிஜேபி உங்களை எல்லாம் ஹைஜாக் பண்ணி இப்படி எல்லாம் பேச வச்சாங்க. ஒரு விஷயங்க, சைத துரைசாமி என்ன தேவை பதவி வேணுங்கிறன்னா, இது ஒரே ஒரு விஷயம். தொண்டர்கள் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வேணும்னு விரும்புறாங்களா? போய் ஆய்வு செய்யுங்க சார். 4 அறைக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்காதீங்க. 4 அறைக்குள்ள இருந்துகிட்டு 4 அரசியல் கட்சி தலைவர்களை விட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காதீங்க. எல்லையற்ற பணமும் எல்லையற்ற அதிகாரத்தையும் வைத்திருக்கின்ற திமுகவை எதிர்த்து அதிமுக அந்த கூட்டணி வைக்கவில்லை என்றால் தேர்தல் களத்திலே வெற்றி பெற முடியுமா? களமான முடியுமா? ஓட்டு கேட்க போக முடியுமா? ஒரு கணம் என்னங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு என்ன சொல்ல வைக்கிறீங்க? இபிஎஸ் அவர்களே பாருங்க, இதுவரையில பிஜேபியோட ஒட்டு வேணாம் உறவு வேணும்னு பேசியிருந்தவர் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. இப்பதான் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ நடக்க போது, வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஏங்க, நான் என் மனதில் அது சரியான பாதையில போறாருங்கிறதுக்கு தான் நான் வலிமை சேர்க்கிறேன். அவர் சரியான பாதையில போறாருங்கிறதுக்காக தான் நான் வலிமை சேர்க்கிறேன். இந்தியாவின் பல மாநில கட்சிகளை கபலீகரம் செய்து அங்கு ஆட்சிக்கு வர முயற்சியில் பிஜேபி பல இடங்கள்ல செயல்பட்டு நடந்திருக்குது. நாளைக்கு அதிமுகவையும் அப்படி பண்ணிடுன்ற ஒரு சிக்கல் பிஜேபி மேல ஒரு பயம். அதாவது அந்த மண்ணும் மக்களின் கலாச்சாரமும் வேறு. இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மகா அவதார புருஷர் உருவாக்கிய இந்த கட்சி என்பது சாதாரணமானதல்ல. திமுகவை வீழ்த்தணும்னா மத்தியில யாரு இருக்காங்களோ, அது காங்கிரஸோ யார் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து தேர்தல் களத்தில் நிற்பதுதான் புத்திசாலித்தனமான அரசியல் முடிவை தவிர, அந்த முடிவை மாற்றினால் நமக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தலில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் கற்பனை செய்து பார்க்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படும். அதிமுக தள்ளப்படும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, முன்னாள் சென்னை மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சைதை துரைசாமி சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல, வழக்கம் போல. ரொம்ப எங்க இருக்கீங்களா சார்? எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? உணவே மருந்து, மருந்தே உணவு. சரி, அந்த பண்பினை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. கடந்த 2 நாட்களாக நீங்க கொடுத்த அறிக்கை தான் அதிமுகவில் ஒரு பேசு பொருளாக்கிறது. தமிழ்நாடு அரசியலே ஒரு பெரிய பேசு பொருளாக்கி இருக்கிறது. நான் கொடுத்த அறிக்கை இல்லை, அடிமட்ட தொண்டர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், அதிமுகவின் நலன் விரும்புகின்ற அடிப்படை தொண்டர்கள் அவர்களுடைய ஆதங்கத்தையும் அவர்களுடைய வேண்டுகோளையும் பிரதிபலிச்சு. அதாவது தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இதை வேண்டுகோள், மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லங்க. வேண்டுகோள் அவர்களுடைய வேண்டுகோள் நேரா இபிஎஸ் கிட்டே வைக்கலாம்ல. அவர் தான் இன்னைக்கு தலைவர். ஆமாங்க. அவர் அவங்க அடிமட்ட தொண்டர்லாம் அவங்கள பார்க்க முடியாதங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால இவங்க எங்கிட்ட சொல்றாங்க. இப்ப நான் அவங்கள தேடி போறேன்.
அவர்களை தேடி எம்ஜிஆர் மன்ற கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது போகிற பொழுது அங்கங்கே அவர்கள் வைக்கிற கோரிக்கை, அந்த கோரிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னா, இந்த கட்சி காப்பாற்றப்படும், இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க 72லிருந்து இந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்கிற களத்தில் வழிநடத்திக்கிட்டு தொண்டர்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் நாமெல்லாம் மேலோட்டமாக அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வர்றவங்க சொல்கிறத கேட்குறோம். அவங்க அப்படி இல்லை. தினமும் ஒரு தொண்டை 100 பேரையாவது பார்ப்பான். என்ன தொண்டர்கள் மனநிலைன்னா என்னென்ன குமுறல்களை சொல்றாங்க இந்த அறிக்கையில நீங்க சொன்னதுதானா? இதை தவிர வேற என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க? அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி. இல்ல அது நீங்க தான் எம்ஜிஆர் மன்ற கூட்டங்கள் போறோம் நம்ம அங்க பேசுறாங்கன்றீங்க. அதெல்லாம் பலதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல சொன்னாதானுங்க, இதுக்கு மேல என்ன வெளியே வந்துருச்சு இல்ல? இல்ல அது எது தேவையோ அது மட்டும்தான். எல்லாத்தையும் கழிப்பறையை கொண்டு போய் காட்ட முடியுமா? இதை நீங்க ஐயா இபிஎஸ் அவர்கள்கிட்டே உட்காந்து பேசியிருக்கலாமே போயிட்டு. நீங்க உங்களுக்கு என்ன தொண்டர்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அவரு அந்த மாதிரி இருக்கிறதா நீங்க அவர் குற்றச்சாட்டு மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் எடப்பாடி என்னுடைய நண்பர்கிட்ட பேசியிருக்கலாமே சார். அதெல்லாம் நான் இங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதை விட்டுடுங்க, இதை டிபேட்டே ஆக்காதீங்க. நான் நண்பர்கிட்ட பேசாமல் இருப்பேனா சொல்லாம அதெல்லாம் விட்டுடுங்க. நான் எல்லா வகையிலும் எடப்பாடிக்கு நல்லது வரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நல்லதா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது? வேற என்ன சொல்லுங்க. நீங்க ஒரு தனி விவாதம், ஒரு தனி ரூட்டு, கட்சி தலைமை ஒண்ணு இருக்குது, கட்சி கட்டுப்பாடு ஒண்ணு இருக்குது. ஆனா கட்சி இதையெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு மூத்த தலைவர் இல்லைங்க. நான் ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் ஆலோசனை கட்சி நலனுக்கு சொல்றேன். நான் டிபேட் வைக்கிறதுக்கோ விவாதம் வைக்கிறதுக்கோ இல்ல. தொண்டை இதை நினைக்கிறான்னு சொல்றேன். இந்த தொண்டை இப்படி செய்யறாங்கிற தகவலை பல முறை சொல்லி அனுப்பிச்சாச்சு. சரி, சிலதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்காக நான் பல விஷயங்கள் நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். உங்க நண்பர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை, அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த கட்சி அவருடைய தலைமையில நல்ல முறையில வெற்றி பெற்று போகணுமே தவிர வரலாற்றில் இவரால் இந்த கட்சி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க அந்த வார்த்தையை கூட? ஆமா, எனக்கு அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கங்க. இல்ல புரிஞ்சுக்கிறேன் நான். உங்க இல்ல கரெக்டா நீங்க அறிவாளி புரிஞ்சுக்க சார். நான் எனக்கு தெரியும் சார். நீங்க ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், அதை சரி கட்டணும்னா சிலதை வீதிக்கு விவாதமாக்கி எதுக்கு சரி கட்டணும்? விவாதத்துக்கு உட்படுத்தியதே நீங்க தான், ஆட்படுத்தியதே நீங்க தான். அதை அமைதியாவே செஞ்சிருக்கலாமே. ஐயா சைதை துரைசாமிக்கு தெரியாத அனுபவமா என்ன? இல்ல பாருங்க, ஒரு விஷயம் வச்சுக்கங்க. நான் இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிகிச்சை முறை பல முறை இருக்குது. சிகிச்சை முறை என்ன சிகிச்சை தேவையோ அந்த சிகிச்சை ஒன்று கொடுக்கணும். சரி, ஒரு மனிதனுக்கு நோய் தீர்க்க. என்னை பொறுத்த மட்டில் இந்த தொண்டனுக்கு நான் சொன்னது தெரியணுங்கிறது அடிப்படை நோக்கம்தான். தொண்டர்கள் அத்தனை பேர் என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, அவன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டான். நான் இதை வெளியே சொல்லலைன்னு வைங்க, நானும் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் என் மேலேயும் வருத்தப்பட இருப்பான். வரலாறு அப்படி பதிவாயிடும். ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஊத வேண்டிய சங்க ஊதியாச்சு. வெடிகிற போது வெடியட்டும். நான் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு என்னாலான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய. ஏன் இந்த கட்சி பாதுகாப்பா இல்லையா என்ன? பாதுகாப்பா இல்லையா என்ன? காப்பாற்றப்படணும்ன்றீங்க. வெற்றியை நோக்கி பயணித்து பாதுகாக்கப்பட வேண்டும். கட்சி இருக்குது அப்படிங்கிறதுல, கட்சி நடக்குது அப்படிங்கிறதுல எந்த மாறுபாடும் இல்லை. சரி, வெற்றியை பெற வேண்டும், தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். புரியுதா? தொடர் வெற்றியை பெறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காரு திரு இபிஎஸ் தலைமையிலான. அதுல என்னுடைய ஆலோசனை சொல்லுகிறேன். எது பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் அதிமுக காப்பாற்றப்படுமா என்ன? ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஒரு அறிவாளி. 24 நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததுல. ஆமா, 24 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருந்தால் எத்தனை நாடாளுமன்ற இடங்கள் கிடைத்திருக்கு? வெற்றி பெற்றிருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க? வெற்றி பெற்றிருப்பாங்க. 25 சீட்டு. ஓ, நீங்க முடிவே வந்துட்டீங்க. நீங்க கூட்டி பாருங்க.
நீங்க 21 சட்டமன்ற தேர்தலையும் 24 நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த 2 அணிகளும் பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் 25 26 சீட்டுக்கு மேல வந்திருக்கும். இல்ல அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஏடிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்தால் பிஜேபியோட ஏடிஎம்கே நட்பு கொண்டால் நமக்கு லாபம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? திமுகவுக்கு எதிரான வாக்குகள், திமுக வேண்டாம் என்று சொன்ன வாக்குகள் இந்த தேர்தலில் நமக்கு 2 இயக்கத்தினுடைய வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் 26 இடங்கள் வருகிறது. இல்ல உங்களுக்கு அந்த கணக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிறுபான்மை மக்களின் வாக்குகள், சிறுபான்மை மக்கள் நம்ம நம்பாம போயிட்டாங்க. சிறுபான்மைன்னு சொல்றீங்கல்ல, முதல்ல இங்க வாங்க, இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு எல்லாம். சொல்லுங்க. சிறுபான்மை வாக்குகள் என்பது ஆங்காங்கே ஸ்கேட்டடா இருக்கிற ஒரு தொகுதியில 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் இருப்பாங்க. சில தொகுதிகளில் அதிகமான பேர் இருக்காங்க. நீங்க ஒட்டு மொத்தமா 234 தொகுதிகளில் என்ன வாக்கு வங்கி உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? தயவு செய்து அதை படிங்க. சொல்லுங்க. தலைவர் காலத்தில் இஸ்லாமிய பிரிவில் லத்தீஃப்னு இருந்தார். சரி. அவர் திமுக ஆதரிச்சார். தலைவரை எம்ஜிஆரை ஏகே அப்துல் சமதன்னு இருந்தார், அவர் ஆதரிச்சார். அவரு குறைவான செல்வாக்கு, லத்தீஃபு பெரிய செல்வாக்கு. அந்த காலத்திலிருந்து அதிமுகவிற்கு மைனாரிட்டி ஓட்டு வங்கி வராது. இவர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவ அமைப்பில் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் இப்போ சமீபத்தில். ஒரு பேர் நான் நேற்றுலேருந்து மறந்து போச்சு. அவரு முழுக்க கலைஞரை சப்போர்ட் பண்ண. எஸ்ரா சர்வனம், பேராயர் எஸ்ரா. இந்த மைனாரிட்டியினுடைய அமைப்பினுடைய தளபதிகள், தலைவர்கள், அந்த மக்களால் மதிக்கப்பட்டவர்கள் முழுக்க தலைவர் காலத்திலிருந்து அதிமுகவுக்கு எதிரிகள். இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு சிறுபான்மை வாக்குகள் எப்பவுமே வந்ததில்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன? இதுங்க உங்க யூகம் அதை அப்படி போகக்கூடாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அதிமுகவுக்கு கிடைக்கிற சிறுபான்மை பிரிவு ஓட்டு இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வர்றேன். இல்லைங்க, அந்த 11 to 15% ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. 15ல இருந்து தான் திமுகவினுடைய தேர்தல் வாக்கே தொடங்குதுன்றாங்க. அது எல்லா தொகுதியிலும் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அது எல்லா இதுதான் மித்து, ஒரு மாயை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் 15% இருந்து தான் வருதா? 234 தொகுதியிலையும் 15% தான் சிறுபான்மை ஓட்டு இருக்கா? அப்போ அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டை கிடையாதா? இளங்கோவன் வெற்றி பெறும்போது அந்த தேர்தல் அப்ப நான் களத்துல இருந்தேன், ஈரோடு கிழக்குல. ஒட்டுமொத்தமா அந்த பக்கமே போட்டாங்க. அந்த இடைத்தேர்தலை சொல்றேன், ஒரு தாங்க சொல்றேன். ஒரு இதை ஒரு உண்மை நிலவரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது தெரியுதா? அதிமுகவுக்கு தொடக்க முதல் இன்று வரை போடுகிற சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கூட அதிமுகவை விட்டு போகாது, மாறாது. போகவும் இல்லை, மாறாது. ஏதாவது ஒரு கணக்கீடா சொல்லுங்க. பெர்சன்டேஜ், இவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குங்க, அதெல்லாம் எப்பவுமே இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள். ஒரு விஷயம் சொல்றேன். எங்க கட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, நீங்க அங்க ஒரு தொகுதியிலையும் பூத்து கமிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆமா. அதில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு போய் பாருங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்காங்கன்னு போய் பாருங்க. அதனால சிறுபான்மையின மக்கள் அதிமுகவை ஆதரிக்கின்ற அந்த மக்கள் ஆதரித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையான வாக்கு வங்கி நமக்கு வருவதே இல்லை. இப்ப தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில், இன்று வரை வராத ஒன்றை பற்றி நீங்கள் கற்பனை செய்து கொண்டு எல்லோரும் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். திரு சைதையார் மிக மூத்தவர், அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுறீங்க. இந்த பேட்டியை நான் ஒளிபரப்ப போறேன். பார்க்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் என்னப்பா நாம அவங்களுக்கு ஓட்டே போட்டதில்லைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கிறதும் போயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போடுறதில்லைன்னு சொன்னா, அதிமுகவுக்கு போட்டு கொண்டிருக்கின்ற, வாக்களித்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மையின மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை வாக்களித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனா முழுமையா நாம அறுவடை செய்ய முடியலையேன்ற ஒரு பார்வை இருக்குல்ல அதிமுக தலைவர்கள். ஒரே ஒரு செய்தி, பிஜேபியோடு கூட்டணி வைத்து மந்திரி சபை அமைத்த பொழுதும் அந்த இஸ்லாமிய பெருமக்கள் திமுக தான் வாக்களிச்சாங்க, அதிமுக வாக்களிக்கல. புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து அந்த பழைய வாக்கு வங்கிகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த விகிதாச்சார வாக்கு மாறி இருக்கா? இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் அந்த வாக்குச்சாவடியில் அந்த வாக்கு வங்கி மாறி இருக்கா? அவங்க சேர்த்துட்டாங்க, திமுக வந்து இவங்களோட பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னு கோபப்பட்டுக்கிட்டு அந்த தேர்தலையாவது வாக்கை மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். வெளியில பேசுறதெல்லாம் என்னவா இருக்குன்னா, இன்றைக்கு மக்களின் பார்வையும் அதே போல வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்கள் பார்வையும் என்ன சொல்றாங்க? அவர்களுடைய திரிபுவாதம் இது, அவர்களுடைய மித்து இது, அவர்களுடைய மடைமாற்றம். இந்த வாதத்தை வைத்துக்கொண்டே மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை நேசித்தவர். அப்படிப்பட்ட தலைவரையே ஆதரிக்கின்ற பெருமக்கள் தான் இன்றைக்கும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியை. இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்லாமிய தோழர்கள் அதிமுகவில் தொடக்கம் முதல் இன்று வரை அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களிலும் இருக்கிறார்கள், கிறித்துவத்திலும் இருக்கிறார்கள். அதனால் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இஸ்லாமிய பெருமக்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, எம்ஜிஆரை விரும்பி இந்த கட்சியில் சேர்ந்த அத்தனை பேர் இன்று வரையில் அந்த குடும்பமாக அதிமுகவை ஆதரிக்கிறார்கள். சைதி சார், சரிங்க, அதான் ஓட்டு போட போறாங்கல்ல 26ல அதிமுகவுக்கு தான். எப்பவுமே அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஏன் உங்களுக்கு பிஜேபியோட சேரணும்ன்றீங்க? எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரும் ஒன்று நிக்கணும். அதாவது பலமான ஒரு கூட்டணி அமைத்து இந்த கட்சியை தக்க வைப்பது, வெற்றியை பெறுவது, எதிரியை வீழ்த்துவது, இதுதான் தேர்தல் வியூகம். பலமான கூட்டணிக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு சார் இபிஎஸ். நீங்க ஏன் இது இவங்கெல்லாம் வேணும்ன்றீங்க? அதைத்தாங்க சொல்றேன். இது என்ன ஏங்க, ஒரு வெற்றிக்கு 100 ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்குதுன்னா அந்த ஆளை கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? சரி, அந்த அடிப்படையில் தான் பிஜேபிங்கிற கட்சியை ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பரதேசி பண்டாரம்னு சொன்ன கலைஞரே 5 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இடம்பெற்று பிஜேபியினுடைய கரத்தை வலுப்படுத்தி கட்சி நடத்தி இருக்காருன்னா அந்த 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 எண்ணத்தை, தேர்தல் சாணக்கியத்தனத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். ஐயா, உங்களுக்கு நீண்ட கால அரசியல் அனுபவம். பட் இந்த கேள்வியை நான் வைக்கக்கூடாது, இருந்தாலும் வெளியில பேசுறதை நான் வைக்கிறேன். பிஜேபி உங்களை எல்லாம் ஹைஜாக் பண்ணி இப்படி எல்லாம் பேச வச்சாங்க. ஒரு விஷயங்க, சைத துரைசாமி என்ன தேவைங்க? பதவி வேணுங்கிறேன்னா இது ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். தலைவர் இறந்ததற்கு பிறகு, நீங்கள் இதை கேட்டதுனால சொல்கிறேன், தலைவர் இறந்ததற்கு பிறகு இதுவரையில் எத்தனை வருஷம் ஆச்சு? தலைவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? சொல்லுங்க. இன்றைக்கு தலைவர் இறந்த நாளிலிருந்து ஏறத்தாழ ஒரு 38 ஆண்டு காலம் இந்த கட்சியில் நான் என்ன பதவியை வகுத்தேன்? ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. சைதாப்பேட்டையில் வந்து எம்கே பாலனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சைதாப்பேட்டையில் இருக்கிற சைதை துரைசாமியை விட எம்கே பாலன் சிறந்த வேட்பாளர், அல்லது இங்கே மக்களுக்காக பணிபுரிந்தவர், அல்லது சைதை துரைசாமியை விட கட்சிக்கு தியாகம் செய்தவர், அப்படி எந்த அடிப்படையிலாவது ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா? இப்படி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டவன். ஆனாலும் நான் இன்று வரை இந்த கட்சிக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன காரணம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மீது நான் வைத்திருக்கின்ற அந்த பாசம், பற்று, நேசம், அவரை நேசிப்பது, அவரை சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இல்ல, அது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் சார். இல்ல, அதான் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. சில நேரங்கள்ல சில சேஞ்சஸ் பண்றாங்க. இல்ல, பாருங்க, பொன்னையனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பொன்னையனுக்கு சைதாப்பேட்டைக்கு என்ன சம்பந்தம்? யோசிங்க. செந்தமிழனை கேளுங்க, செந்தமிழனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சார், இப்படி எல்லாம் இத்தனை அநீதி நடந்த போதும் இந்த கட்சிக்கு மாறிடுவாரா, மாற மாட்டாரா, அடுத்த பக்கம் படியே வலையை விரிச்சு நல்லா ரெடியா இருக்கிறாங்க. என்றைக்கும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திர சொல்லை உச்சரிப்பேனே தவிர. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். நான் திமுகவுக்கு போனால் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்.
அப்போ அதை நிராகரிச்சுட்டு இருக்கிறேன்னா என்னை விட தியாகி வேற யார் சார்? நான் விளைபோகிறவனாக இருந்தால், நானும் மற்றவர்களைப் போல் சராசரி அரசியல்வாதியாக இருந்தால், பதவி வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் என்னால் முடியுமா? முடியாதா? நான் விலை போகாத தங்க சார். புரட்சி தலைவர் என்ற மாமனிதனின் கொள்கை வழி நின்று இன்றைக்கும் அவருடைய வழிகாட்டுதல் தான் ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவை. ஒவ்வொரு இளைஞனையும் நற்பண்புகளை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் பாதையில் செல்ல வேண்டும். நான் சொல்றது இன்னைக்கு என்ன தெரியுங்களா? புரட்சி தலைவர் பாதையில் இந்த கட்சியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பிரச்சார கூட்டங்களில் புரட்சி தலைவரின் பெரும் புகழை, அவருடைய நற்பண்புகளை, அவருடைய நோக்கத்தை சொல்ல வேண்டும். நான் அதில் அடிக்ட் ஆகிட்டேன். அந்த போதை எனக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் போதை, அது நல்ல போதை, மக்களுக்கான போதை, சேவை செய்வதற்கான போதை. என்னெல்லாம் இனிமேல் யாருமே அந்த போதை அடிமையிலிருந்து மீட்க முடியாது. அதனால் நான் எம்ஜிஆர் போதை நல்ல போதை என்பதால், மக்களுக்கு நல்லது என்பதால் அந்த பாதையிலே நான் சென்று. இல்லை சார், அந்த எம்ஜிஆர் லெகசி, அந்த எம்ஜிஆர் காதல், எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறது எல்லாமே அதிமுகவில் இன்னைக்கு இருக்கு. அந்த இளம் தலைமுறை இருக்கிறவங்களும் அதை தான் விரும்புறாங்க. ஆனா பிஜேபி வேண்டுமா வேண்டாமான்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஓட்டு அரசியல பிஜேபி அது ஜெல்லாகாதுன்றாங்களே. இல்ல அதுதான். அதுவே உங்களுடைய பார்வை, உங்களுடைய திசை திருப்புதல் என்பது என்ன தெரியுமா? திமுகவுக்கு எது சாதகமோ அந்த காரியத்தை தான் ஊடகங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற என்ற ஒரு பரவலான அந்த குற்றச்சாட்டை. எனக்கு அது நோக்கம் இல்லைல்ல, உங்களுக்கே தெரியும், என்னைய பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல சார், பொதுவான கருத்து, அந்த கருத்தியல் பரப்பப்படுகிறதுங்கிற கொஞ்சமும் குறையாம அவங்களும் இருக்காங்க சார். நீங்க ரொம்ப அதிகமா இருப்பீங்க. இல்ல அது இல்லங்க, தீவிர எம்ஜிஆர் பக்தன். அதே எம்ஜிஆர் பக்தர்கள் அவங்களும். அதுதான் இல்லங்க, இந்த கட்சியினுடைய கொள்கையாக இந்த கட்சியிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பண்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திரை பாடல்கள், வசனங்கள், காட்சி அமைப்புகள், அவர் சொல்லிவிட்டு சென்ற அவர் அந்த சாதனை இருக்கு இல்லையா, சாதனை இருக்கு இல்லையா, இந்த சாதனையை தொடர்ந்து எல்லா பொதுக்கூட்டங்களிலும் தலைவர் என்ன சொன்னார் திரைப்படத்தில்? நானே போட போறேன் சட்டம், அப்போது நன்மை பயக்கும் திட்டம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. செஞ்சாரா இல்லையா? இதை நீங்க இப்போ தொண்டர்கள் மத்தியில போக்கஸ் பண்ணணும், மக்கள் மத்தியில. இதுக்கெல்லாம் அடிப்படை யார் காரணம்? சேவை என்ற ஒன்றை, மக்கள் நலன் என்ற ஒன்றை முதலாக அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த உண்மையை சொல்லணும், இந்த உண்மையை கூட்டந்தோறும் சொல்லணும். இதை முதன்மைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் அந்த நினைவுகள் புரட்சி தலைவரை முதன்மைப்படுத்துவதால் நாம் பெருமைப்படுத்தப்படுகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேட்டி சேலை முதன்னு கொடுத்தது யாருங்க? தலைவர். எதுக்காக? ஏழைகளின் துயரை போக்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒத்த விளக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியல, பாருங்க. அதுதான் சொல்றேன். அந்த திட்டம்ங்கிறது குடிசைகளுக்கெல்லாம் ஒரு விளக்கு திட்டம், ஒத்த விளக்கு திட்டம். அனைத்து குடிசைகளுக்கும் இலவச ஒத்த விளக்கு திட்டம் ஒன்றை கொண்டு வந்து பெரிய புரட்சி செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது சாதாரண புரட்சி அல்ல, சத்துணவு உருவாக்கிய புரட்சியை விட அந்த ஒத்த விளக்கு ஏழை எளியவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசந்தத்தை கொடுத்தது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஆட்சிக்கு வந்த உடனே தலைவர் இப்போ இந்த சைக்கிளில் டபுள்ஸ் போகிறாங்கல்ல, இப்போ போக முடியுதில்ல, முந்தி போக முடியாது, கேஸ் எழுதிடுவாங்க. ஏழை எளியவர்கள், கிராமப்புற மக்கள் வயலுக்கு வேலைக்கு போனாலோ வெளியே எங்கே சென்றாலோ டபுள்ஸ் போவாங்க. போலீஸ்காரனை பார்த்தா சைக்கிளை போட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படி இருந்த அந்த அவலத்தை போக்கி ஏழை எளியவர்களின் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை கொண்டு வந்த சாதாரண திட்டம். இப்படிப்பட்ட பல்வேறு கூறுகளை எல்லாம் பட்டியலிட்டு புரட்சி தலைவர் இதை செய்தார். இதை போல இன்னும் நாங்கள் புதுமையான திட்டங்களை செய்ய இருக்கிறோம், அவர் பாதையில் இந்த திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம் என்று மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுகின்ற பொழுது இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அதை சொல்லி, கட்சியை எப்படி வளர்ப்பது, எதை சொல்லி வளர்ப்பது, எதை சொல்லி நம் பக்கம் ஈர்ப்பது என்பதற்கான அடிப்படை இலக்கண விதிகளை
இது என்ன சார் இதெல்லாம் நடக்கலன்றீங்களா? எல்லாம் நடக்குது சார். எம்ஜிஆர் லெகசி இன்னமும் இருக்கு சார் கட்சியில. என்ன மங்கி போயிடுச்சா? நான் விவாதம் பண்ண விரும்பல. நான் இருந்தா அதை கூடுதலாக்குங்கன்னு தான் சொல்றேன். கூடுதலாக்குங்க. ஆமா, வேற என்ன சொல்றேன்? இதெல்லாம் கூடுதலாக்குங்க. இதுதான் நம்மளுடைய கொள்கை. நல்ல விஷயம், நம்மளுடைய மூலதனம். நல்ல விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்காகவே எண்ணி அதை வாழ்ந்தார். அதை சொல்லுங்க. ஆமா, ரைட், நல்ல விஷயம். அதே மாதிரி ஆனா பிஜேபி கூட சேருங்கன்றது எப்படி சார்? தனியா வாங்க. அது வேணும். அது வர்றங்க. இத முதல்ல புரிஞ்சுக்குங்க சார். நீங்க எம்ஜிஆர் பக்கம் 4 புறம் சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சிலாகித்து சொல்லுவீங்க. அது இல்ல சார். புரட்சி தலைவர் ஒரு அவதாரம். இன்னொன்று தெரியுங்களா? சொல்லுங்க. புரட்சி தலைவரை ஒரு மனிதன் புகழ்ந்து பேசினால் அவனுக்கு சிறப்பு கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது. இந்த தகுதி தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது. கரெக்ட். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய பாடல்கள் கொள்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவனின் வசனங்கள் கொள்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதன் ஆட்சியிலே இருந்த பொழுது ஒரு ஊழலற்ற நேர்மையான தூய்மையான ஆட்சியை கொடுத்தது இன்றும் பதிவாக உலகமே போற்றிக்கிட்டு இருக்கு. இவைகளை எல்லாம் இப்பொழுது நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அதிமுக எப்படிப்பட்ட செயலை, எப்படிப்பட்ட மாறுதலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்லணும். அததான் சொல்றீங்க. இது நல்ல விஷயம். நான் சொல்றேன் இது நல்ல விஷயம். இத சொல்றீங்க, ரைட்டு. கூடவே என்னன்னு சொல்றீங்களே, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துங்கன்றீங்க. அவங்க எல்லாம் கட்சியை ஒரு நபர் தலைமை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எல்லாம் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. அதாங்க ஒரு விஷயம். ஒன்னா நீங்க சொல்றதுக்கு நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை விட கூடுதலாக நான் சொல்றேன். சரி, ஏன்னு தெரியுங்களா? இதில் நான் ஊறியவன். என் உடல் முழுக்க இதுக்கான பதில் அப்படி நிரம்ப இருக்கு. அதுக்கு நேரம் இருக்காது. அதான் இதை அக்செப்ட் பண்ணுவார் இபிஎஸ் கிட்ட சொன்னா. நீங்க சொன்னதை ஆமாங்க இதெல்லாம் நம்ம போய் சொல்லணும். கண்டிப்பா நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ஆனா பிஜேபி கூட ஏன் சேரலாம்னு சொல்றீங்க? ஒன்னொன்னா ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு ஏன் சொல்றீங்க? சசிகலாவை சேர்த்துக்கோன்னு ஏன் சொல்றீங்கன்னு ஒரு விஷயம். இபிஎஸ்க்கு நான் யாரு, எப்படி அரசியல்ல இருந்தேன், அரசியல்ல எப்படியெல்லாம் சங்கடப்பட்டேன்னா அவருக்கு தெரியும். சரி, நான் ஏன் இபிஎஸ்க்கு முழு ஆதரவு கொடுத்தேன், எதற்காக அவர் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பணியாற்றணுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சரி, என்னுடைய ஒரே ஒரு விஷயம், என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தொடர்ந்து நாம் தோல்வியை தழுவி வருகிறோம். கவனக்குறைவால், அரசியல் சாணக்கியத்தனம் இல்லாததால். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில், மத்திய தேர்தலில் தனிச்சு நிற்கலாமா? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நாம் இந்த கருத்தை அப்போ நாம் சொல்லலை. சரி, நீங்கள் இப்போ இவங்க பட்டதுக்கு, நாம் பட்டதற்கு பிறகு அதிலிருந்து பாடத்தை கற்க வேண்டும். 24 தோல்வி கணக்கை கூட்டி போடு, 21 ஓட்டு, ரெண்டையும் சேர்த்து பாரு. அப்போது 24 வாங்கின ஓட்டை விட 21 குறைவாக வாங்கணும். 24 வாங்கின ஓட்டு ரெண்டையும் கூட்டினா 25 இடங்கள் வெற்றி பெறுது. 25 இடங்கள் வெற்றி பெற்றால் 2 அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம கட்சிக்காரன் எப்படி போயிருப்பான்? அப்படி டிப்டாப்பாக போயிருப்பான்ல. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய சேவைகளை செஞ்சுருக்கலாம். மத்திய அரசோடு நம்ம அமைச்சரவையில் இருக்கும்போது இங்கே இருக்கிற மாநில அரசு நம்மை பார்த்து பயப்படுமா பயப்படாதா? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஆட்கள், நம்ம மந்திரிகள் போகிற போது அங்கே நம்ம கட்சிக்காரனுக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா? இதை அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் முதலாக இடம்பெற்ற கட்சி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிமுக. ஆமாம். எப்போ சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கெல்லாம் அதை நினைவூட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சத்தியவாணி முத்து, பாலா பழனூர் 2 பேரை மத்திய அமைச்சராக்கினார். சரண் சிங் அமைச்சரவையில். புரியுதா? அந்த 3 மாத காலம் 4 மாத காலம் தமிழ்நாட்டில் அத்தனை தொண்டர்களும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தான். முதலாக மத்திய அமைச்சரவையில் தலைவர் காலத்தில் பாலா பழனூரும் சத்தியவாணி முத்தும் இடம்பெற்ற பொழுது அதனுடைய அந்த தாக்கம்
அவ்வளவு சிறப்பாக இருந்தது. தலைவரே, திராவிட இயக்கத்தை முதலாக மைய மண்டபத்தில் அமர வைத்த பெருமை புரட்சி தலைவரையே சாரும் என்று அத்தனை ஏடுகளும் மற்றவர்களும் போற்றி பாராட்டினார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்குமா, கிடைத்திருக்காதா? எடப்பாடி தலைமையில் மத்திய அமைச்சரவையில் அதிமுக 2 அமைச்சர்களை பெற்றது, 3 அமைச்சர்களை பெற்றது என்று கோட்டை விட்டாரு. ஆமா, கோட்டை விட்டார்ல. 26 அப்படி பண்ணிடக்கூடாதுன்றதுதான் அதுதான் இந்த கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரு பெருத்த நோக்கத்தோடு தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? இல்ல சார், 26 இப்படியே போனா நல்லா இருக்காதுன்னு இதை சரிப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க, ரைட்டு. தொண்டர்கள் மனநிலையெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, அதை தான் நான் அறிக்கையா பிரதிபலிச்சு அவங்க சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னு. தொண்டர்கள் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வேணும்னு விரும்புறாங்களா என்ன? போய் ஆய்வு செய்யுங்க சார், போய் ஆய்வு செய்யுங்க சார். 4 அறைக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்காதீங்க. 4 அறைக்குள்ள இருந்துகிட்டு 4 அரசியல் கட்சி தலைவர்களை விட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காதீங்க. போங்க. ஏன் வேண்டும்? மீண்டும் 24 நடந்தது நடந்துவிடக்கூடாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2000 வாக்குகள், 500 வாக்குகள், 1000 வாக்குகள், 3000 வாக்குகள், 5000 வாக்குகள் என்று தோல்வி அடைகின்ற தொகுதிகள் எத்தனை? ஒரு வரலாற்று அந்த பதிவுகள், தேர்தல் பதிவுகள் எல்லாம் பாருங்க. நான் 6-7 முறை தேர்தல் என்னன்னு சார். சரி, தேர்தல் அனுபவம் என்னன்னு களத்தில் நான் பணியாற்றியேன். தேர்தலில் மத்திய அரசினுடைய ஆதரவு ஒன்று இருக்க வேண்டும், அல்லது மாநில அரசினுடைய ஆதரவு இருக்க வேண்டும். தேர்தல் களத்தில் பணியாற்றுகின்ற தொண்டனுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பது அதிகார மையம். அதிகார மையத்தை வைத்துக்கொண்டு தேர்தலில் பல முறைகேடுகளை செய்ய முடியும். அந்த முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய, மாநில அரசு நமக்கு நாமளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மாநில அரசு வேறு கட்சி, மத்திய அரசு வேறு கட்சியாக இருக்கின்ற பொழுது வேறு கட்சியோடு கூட்டணி அமைப்பது தான், மைய அரசில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி அமைப்பது தான் எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய முக்கியமான கடமை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவு. பிஜேபி இங்க பாருங்க, அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபி இருந்தா தான் ஜெயிக்குமா? மத்திய அரசாங்கம் யாரு? அவங்க தான் இருக்காங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லையற்ற பணமும் எல்லையற்ற அதிகாரத்தையும் வைத்திருக்கின்ற திமுகவை எதிர்த்து அதிமுக அந்த கூட்டணி வைக்கவில்லை என்றால் தேர்தல் களத்திலே வெற்றி பெற முடியுமா? களமான முடியுமா? ஓட்டு கேட்க போக முடியுமா? ஒரு கணம் என்னங்க, எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு என்ன சொல்ல வைக்கிறீங்க? அதிமுக என் கண் முன்னால் அழிவதை என்னால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதிமுக வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? தேர்தல் களத்தில் நான் கேட்கிறேன், தேர்தல் களத்தில் அதிமுக மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லாமல் தேர்தல் களத்தில் தனியாக நின்று களமாட முடியுமா? தனியாக பண்ண முடியாதா? தேர்தல் சந்திக்க முடியாதா? அதானே நீங்க விரும்புறீங்க. தொடர் தோல்வியை பரிசா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி நடக்காதான்னு சொல்லி இன்னைக்கு 2 அமைச்சர் 3 அமைச்சர் 25 எம்பி வர வேண்டியது வீணா போயிடுச்சுல்ல. இப்படியே உசுப்பேத்தி இல்லை சார், 21 அவங்க ஜெயிச்சாங்க. தமிழக அரசியல் வரலாறு ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக. அந்த வரலாறு அதிமுக தான் மாற்றி இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் இப்போ மீண்டும் அது திமுகவுக்கு அது வாய்க்காது, நம்ம தான் வரப்போறோம் அப்படின்ற மாதிரி மனநிலையில அதிமுகவின் தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க, இபிஎஸ் உட்பட. அந்த மனநிலையை நான் குறை சொல்லல சார். ஆனால் தேர்தல் களத்தில் எல்லையற்ற பணமும் அதிகாரம் வைத்திருக்கின்ற திமுகவை எதிர்க்க அது மட்டும் போதுமா? இதற்கு முதலில் விடை காணுங்கள். ஸோ திமுகவின் எல்லையற்ற பணமும் அதிகாரத்துக்கு முன்னாடி அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்க. நீங்க சொல்லுங்களேன். இல்ல சொல்லுங்களேன். எதிர்கொள்வதை எப்படி? அதை எதிர்கொள்வதை எப்படி சொல்லுங்க. நீங்க எதிர்கொள்வதை எப்படி? இந்த இன்னொரு அதிகாரத்தை பக்கபலமாக வைத்துக் கொண்டால் அதை எதிர்த்து நிற்க முடியும். அதிகாரம் இல்லாமல் தனியாக எவ்வளவு செல்வாக்கு இருந்து அதை போய் இந்த கருத்தை நான் சொல்ற கருத்தை போய் தொண்டன் இடத்துல கேளுங்க. இது சரின்னு சொல்றானா இல்ல தப்புன்னு சொல்றானான்னு கேளுங்க. சரி, தேர்தலுக்கு தேர்தல் வியூகம் மாறும், தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும்.
அதுதான் சாணக்கியத்தனம். ரைட்டு சார். இபிஎஸ் அவர்களே பாருங்க, இதுவரையில பிஜேபியோட ஒட்டு வேணாம் உறவு வேணும்னு பேசியிருந்தவர் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. இப்பதான் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ நடக்க போது, வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஏங்க, நான் என் மனதில் அது சரியான பாதையில போறாருங்கிறதுக்கு தான் நான் வலிமை சேர்க்கிறேன். ஓகே, அவர் சரியான பாதையில போறாருங்கிறதுக்காக தான் நான் வலிமை சேர்க்கிறேன். ஏன் தேவை? எதுக்காக தேவை? வெற்றி பெறணும். அதிகார மையம், இன்னொரு அதிகார மையத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு அதிகார மையத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த அதிகார மையம் இன்றைக்கு காங்கிரஸா இருந்தாலும் காங்கிரஸோட சேரணும். புரியுதா? கம்யூனிஸ்டா இருந்தாலும் கம்யூனிஸ்டோட சேரணும். அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அணுகுமுறை. இல்ல, இது இந்த ஃபார்முலா அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்றத பார்ப்பாங்க, தொண்டர்களும் பார்ப்பாங்க, அவரும் பார்ப்பார் இந்த பேட்டியை. நான் இன்னொன்னு சொல்றேன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த விஷயத்துல அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த கட்சியை அவங்க எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டாங்க, கபலீகரம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, தன் சொந்த கட்சி மாதிரி நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க வேண்டாம், மற்றவங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ன்றாங்க. அதான் சார், அதுல நான் சொல்ற கருத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த கட்சியை ஒற்றுமையுடன் இருந்தால் எல்லா தொகுதிகளிலும் இந்த கட்சி வெற்றி பெறும் என்ற எண்ணத்தை உருவாக்கினால் எந்த கூட்டணியுமே இல்லாமல் அதிமுக வெற்றி பெறக்கூடிய சரித்திர நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிய ஒரு அரசியல் இயக்கம். ஆமா, 2011 கிரேட்டர் சென்னை முதலாக 200 வார்டு தனித்து நின்ற அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே யாரும் வெற்றி பெறாத வகையில் 5,19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 5 ஆண்டு காலம் மேயராக இருந்த மா சுப்பிரமணியனை நான் தோற்கடித்தேன் என்றால் இந்த கட்சிக்கும் மக்களிடத்தில் எத்தகைய வரவேற்பு இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்தால் அந்த சேவைக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்திய ஒரு தேர்தல் தான் மேயர் தேர்தல். 200 வார்டு, 200 வார்டுலையும் அதிமுக 31 வார்டில் தோக்குது, 169 வார்டில் ஜெயிக்குது. வெற்றி பெற்ற கவுன்சிலர் 200 வார்டுலையும் வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா? 1,59,69 ஓட்டு, இவ்வளோதான். பட் எனக்கு எவ்வளோ தெரியுமா மேயருக்கு? 5,19,000. சரி, அப்போது இந்த பாகுபாடு, இந்த வேறுபாடை பார்த்து தான் அம்மா அசந்து போனாங்க. உடனே டெல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்தியாவில் மேயர் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் இதுவரையில் எது இருக்குன்னு கேட்டாங்க. அப்பொழுது சொல்லப்பட்ட தகவல் 90,000, 1,00,000 தான். இது 5,10,000, 19,000. அப்படியே அம்மா அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைந்தாங்க. சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு, உங்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன், இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும், இது ஒரு சரித்திர வெற்றி. அதுவரையில் அதிமுக சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெறவில்லை. விரிவாக்கம் செய்யப்பட்ட 200 வார்டுகளில் கிரேட்டர் சென்னையில் முதலாக இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் என்று சொன்னாங்க. 2014 சென்னையில் 3 பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றோம். சரி, வரலாறே கிடையாது. மத்திய சென்னையில் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அந்த மத்திய சென்னையை தேர்தல் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து அம்மா அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீரணம் செய்தேன். நாங்கள் இந்த பூத் கமிட்டியை பற்றிய அருமை அப்பொழுதுதான் எல்லாருக்கும் புரிந்தது. பூத் கமிட்டிக்கு பிதாமகன் யார் தெரியுமா? அடியேன். சரி, உங்களுக்கு செய்யாத இபிஎஸ்க்கு இதெல்லாம் அருகில் என்று சொல்லுங்க சார். அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்க சார். கேளுங்க. இல்ல சார், இதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் அவருக்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்தி பக்கத்துல இருந்து சொல்லுங்க. அதுக்கு தாங்க நிதானமா பொறுமையாவும் சொல்லலாம். இல்லைங்க, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ செய்திகள் வெற்றி ஃபார்முலாவுக்கு இருக்கு. சொல்லியிருக்கேன், கூப்பிட்டு அழைச்சி என்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவேன். ஆனா அவங்க என்னன்றாங்க, இப்ப நீங்க ஒரு கெஸ்ட் ரோலா தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒதுங்கி இருக்கிறேங்க. கெஸ்ட் ரோலே கிடையாது, நான் கெஸ்ட் ரோலே கிடையாது. இப்போ நான் இன்னொன்று தெரியுங்களா, போன தேர்தல் இருக்குல்ல, 21 தேர்தல். ஆமா, நான் சீட்டு கேட்கல, விருப்ப மனு கொடுக்கல, எதுவும் பண்ணலை. அவங்களா கொடுத்தாங்க. அவங்க இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நாமினேஷனில் கையெழுத்து போடு, விருப்ப மனுவில் கையெழுத்து போடுன்னு கேட்டு வாங்கினாங்க. புரியுதா? அவங்கள்ட்ட இருக்கிற அன்பின் காரணமாகவும் அவருடைய வார்த்தையை மீற முடியாததாலும் தேர்தல் நின்னேன். தேர்தல் நின்னதுக்கு பிறகு நான் எல்லார்கிட்டும் சொன்னேன், இனிமேல் தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன். சரி,
அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கட்சி பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிறகும் இவைகளை எல்லாம் இப்பொழுது வர இருக்கின்ற தேர்தலில் இந்த கட்சி தோல்வியடைந்தால் எண்ணி பார்க்க முடியாத நிலைமைகள் ஏற்படும் என்று ஒவ்வொரு தொண்டனும் கதறுகிறான். ஏனென்றால் அவன் எம்ஜிஆரை இதுவரையில் அப்படியே சுவாசித்து கொண்டிருப்பவன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த அடிமட்ட தொண்டன் இருக்கானே, அவனுக்கு இது என் ஆட்சின்னு சொல்ற ஒரு பெருமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான் சார், வேற எதுவுமே இல்லை சார். அதற்காக தான் நீங்களும் இவ்வளவு நேரம் வேற என்ன என்னுடைய கட்சி என்னுடைய தலைவனுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுவதில் அவன் பெருமைப்பட்டான். அந்த பெருமைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அந்த பெருமைக்காக அந்த கோரிக்கையை வைக்கிறான். வேறு எந்த அடிப்படை நோக்கமும் கிடையாது. இல்லை சார், ரொம்ப முக்கியமான கேள்வியோட இந்த பேட்டியை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவின் பல மாநில கட்சிகளை கபலீகரம் செய்து அங்கு ஆட்சிக்கு வர முயற்சியில் பிஜேபி பல இடங்கள்ல செயல்பட்டு நடந்திருக்குது. நாளைக்கு அதிமுகவையும் அப்படி பண்ணிடுன்ற ஒரு சிக்கல் பிஜேபி மேல ஒரு பயம். அதாவது அந்த மண்ணும் மக்களின் கலாச்சாரமும் வேறு. இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மகா அவதார புருஷர் உருவாக்கிய இந்த கட்சி என்பது சாதாரணமானதல்ல. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 53ஆம் ஆண்டு கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு தானும் வளர்ந்தார், இந்த கட்சியும் வளர்த்தார். முதலாக சென்னை மாநகராட்சியை புரட்சி தலைவருடைய நாடோடி மன்னன் திரைப்படம் 58இல் ரிலீஸ் ஆகி அது நாடெங்கும் பட்டி தொட்டியெங்கும் திமுகவினுடைய இருவர்ண கொடியை எம்பளமாக கொண்டு சென்று இது எம்ஜிஆர் கொடி என்று சொன்னதற்கு பிறகு சென்னையில் இருக்கின்ற அத்தனை குடிசை பகுதிகளும் இருவர்ண கொடி பறந்து சென்னை மாநகராட்சியை முதலாக பிடித்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்து ஆப்பு அரசு முதலாக மேயரானார். தொடர்ந்து அண்ணா அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அண்ணாவிடம் சென்று கேட்கிறார்கள், நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று. இருவர்ண கொடி பறக்கிறது கார்ல. யாரு அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்க எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்கிறாங்க. அண்ணா கிட்டேயே. அண்ணா பெரும் மகிழ்ச்சி அதை பற்றி கட்டுரை எழுதுகிறார். என் தம்பி எம்ஜிஆரால் நான் எம்ஜிஆர் கட்சி தலைவரான்னு என்ன கேட்கல, நீங்க எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்டதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். படிக்காத பாமரனிடத்தில் இந்த கட்சியை கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் என் தம்பி எம்ஜிஆர் என்று சொல்லி 67இல் வெற்றி பெற்ற பொழுது 1% 1.5% வாக்கு வித்தியாசம். சரி, அந்த வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆர் சுடப்பட்டது. இப்படி தமிழக அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் மாற்றத்தையும், எம்ஜிஆர் இருந்த திமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் இல்லாத திமுக மிகப்பெரிய தோல்வியை, திண்டுக்கல் தேர்தல் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியல, திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் 72 எம்ஜிஆரை நீக்கியதற்கு பிறகு நடந்த முதல் தேர்தல். அந்த தேர்தலில் 1,62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்குது. திமுக 2,000 வாக்குகள் குறைந்திருந்தால் ஜாமீன் தொகை பறிபோயிருக்கும். அப்பொழுதுதான் எல்லா ஏடுகளும் நாட்டில் உள்ள அனைத்து பெருமக்களும் சொன்னார்கள், எம்ஜிஆர் தான் திமுக தான் எம்ஜிஆர் என்பதை நிரூபித்துட்டா என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அண்ணாவை முதலமைச்சராக்கினார், கலைஞரை முதலமைச்சராக்கினார், அவர் முதல்வரானார். தொடர்ந்து 3 முறை, தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 3 முறை முதல்வர் யாருன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட மாமனிதனுடைய வரலாற்று சான்றுகளை இந்த தொண்டனுக்கு புரிய வைக்க வேண்டும். எம்ஜிஆர் எதனால் இப்படி தனித்துவம் பெற்றிருக்கிறார்? அவருடைய திரைப்படங்கள் என்ன சொல்லுகிறது? உலகத்திலேயே திரை உலகை, கலை உலகை அறிவாயுதமாக பயன்படுத்திய ஒரே மாமனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட கட்சியை பிஜேபியால ஒன்றும் செஞ்சிட முடியாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. வேட்பாளர் நிறுத்துறது யார்? எடப்பாடி தானே.
இல்ல அவங்க என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு வேகமா அனௌன்ஸ் பண்றாரு அமித்ஷா. பாருங்க, நான் அதுக்கெல்லாம் நான் வரல. நீங்க அதுல பேசுறது சொல்றதுங்கிறது அது அவருக்கு திறமை இருக்கு, அதை பண்ணுவாரு. நான் சொல்றது கூட்டணி வேண்டும். இந்த கூட்டணி வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அவர் பேசிக்குவாரு. அதனால் நீங்க சொல்றீங்கல்ல மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க இருக்குது, அங்க இருக்குது. ஆமா, அந்த மண்ணின் வாழ்வியல் பண்பு வேறு, இந்த மண்ணின் பண்புகள் வேறு. முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதனின் செல்வாக்கின் அடிப்படையில் அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக இந்த இரண்டிலையும் உறுப்பினராக இருக்கிறான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ திமுகவை வீழ்த்தணும்னா மத்தியில யார் இருக்காங்களோ அது காங்கிரஸோ யார் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து தேர்தல் களத்தில் நிற்பதுதான் புத்திசாலித்தனமான அரசியல் முடிவை தவிர அந்த முடிவை மாற்றினால் நமக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தலில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் கற்பனை செய்து பார்க்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படும், அதிமுக தள்ளப்படும் உறுதியா. இபிஎஸ் இந்த பேட்டி பாப்பாரு, என்ன சொல்ல அவரு என்னுடைய நண்பர். ஆமா, அவருக்கு என்னை பற்றி முழுக்க தெரியும். நான் எப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களில் அவருக்கு நான் உதவி செய்தவன் என்ற வகையில் இப்பொழுது அதிமுகவுக்கு நெருக்கடி இருக்கிறது என்ற வகையில் நான் இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறேன். சொல்லக்கூடிய நெருக்கடி என்ன சார்? தோல்விதான நெருக்கடி? வேற என்னங்க தோல்விங்கிற நெருக்கடி? எல்லாரும் ஒண்ணு சேரணும், பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். நான் சொல்ற இந்த ஆலோசனைகளில் எது முடியுதோ அதை செய்யுங்க, அதையாவது செய்யுங்கன்றீங்க. வேற என்னங்க, இந்த கட்சியை காப்பாத்தனுங்க. இந்த கட்சியை உருவாக்கியவன், இந்த கட்சிக்கு விதை போட்டவன், அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சொல்லிருக்கீங்க. அதிமுக இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அதிமுக என்ற கட்சி உருவாவதற்கு விதை போட்டவன் சைதை துரைசாமி. இந்த உரிமை இன்றைக்கு இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற யாருக்கும் கிடையாது. சரி, புரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக முதலாக 72 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி அன்றைய முதலமைச்சர் அவர் மேடையில் ஏறி மைக்கில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட 26 செயற்குழு உறுப்பினர் தான் தேய்த்து குளிக்க வேண்டும், பித்தம் தெளிய வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லி அவருடைய கழுத்தில் மாலையை போட்டு, எலுமிச்சம்பழ மாலையை போட்டு நான் பட்ட துன்பங்கள், நான் பட்ட அடி, அந்த சித்திரவதை, சிறைச்சாலையில் பட்ட சித்திரவதை, இவைகளை பற்றி எல்லாம் அறிந்த என் தலைவன் சொன்னார், அதிமுகவின் முதல் தியாகி என்று எல்லார் தலைவர்கள் மத்தியிலும் என்னை அறிமுகப்படுத்தினார். பொதுக்குழுவில் என்னை அறிமுகப்படுத்தினார். 9 மாத கடுங்காவல் தண்டனை என்று நீதிமன்ற அறிவிப்பு வந்தபோது என்னை உடனடியாக தொகுதி அமைப்பாளர் ஆக்கினார். இப்படி என்னுடைய தியாகத்தை அங்கீகரித்தார். தொடர்ந்து என் மீது 17 பொய் வழக்குகள். ஒரு வாரத்தில் 5 நாட்கள் நான் நீதிமன்றத்திற்கே சென்று வந்தவன். இபிஎஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றீங்க? இல்லைங்க, நீங்க யாரு இந்த மாதேஷ் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன். ஏன்னா என்ன புரியாம என்ன மற்ற அரசியல்வாதி நினைச்சு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சரி, புரிஞ்சுக்குங்க. சரி, வரலாறு ஒண்ணு படிங்க. நாங்களாம் வரலாறோடு வாழ்ந்தவர்கள். சரி, நாங்கள் வரலாறோடு வாழ்ந்தவர்கள். நான் கேட்கிறேன், தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னுடைய சாதனையை யாராவது முறியடித்திருக்கார்களா இதுவரையிலும்? தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கூட தெரியாம இருக்கிறீங்க. சட்டமன்ற வரலாற்றில் எல்லா நாட்களும் சென்றவன் நான். சென்ற எல்லா நாட்களும் சட்டமன்றத்தில் பேசியவன். சட்டமன்றத்தில் அதிக கேள்விகளை கேட்ட அந்த சரித்திர பதிவு இன்னும் யாராலும் முறியடிக்கப்படவில்லை. கிரேட்டர் சென்னையின் மேயர், சுத்தமான சென்னை சுத்தமான மாநகராட்சி நிர்வாகம் என்று மேஜையின் மீது எழுதி வைத்து அதன்படி ஒரு தூய்மையான நிர்வாகத்தை, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்தியவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் சென்னை மாநகராட்சியின் 5 ஆண்டு கால ஆட்சியை போல் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். மேயராக இருக்கிற போது சொந்த நிதியில் பணியாற்றினேன். அமெரிக்கா போனேன், என்னுடைய சொந்த செலவு. சைனா போனேன், என்னுடைய சொந்த செலவு. மலேசியா போனேன், உலக மேயர்கள் என்னுடைய சொந்த செலவு. எந்த பில்லும்
கார் பெட்ரோல் கூட நான் போட்டதில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னா என்னைய பற்றி தெரியாம விமர்சிக்கிறீங்களே. நீங்க அதான் அதுக்காக தான் உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன சராசரி அரசியல்வாதியா நினைச்சு என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் மற்ற உங்க மாதிரியான இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்பதான் துரைசாமியை பற்றி ஒரு மதிப்பீடு தெரியுங்கிற உங்களுடைய வார்த்தையை நான் அப்படியே பதிவு பண்ணி மக்களுக்கும் கொடுக்குறேன். போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரட்டும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. செய்தி துரைசாமி. நன்றி.